Dear followers, ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றன. அதே சமயம் பாகிஸ்தானுடைய விமானப்படையின் ஒரு பகுதி சவுதியினை சென்றடைந்திருக்கின்றது. சவுதி மற்றும் பாகிஸ்தான் இடையே அண்மை சில மாதங்களில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் இடப்பட்டிருந்தது. ஒரு நாட்டிற்கு எதிராக ஏதாவது ஒரு தாக்குதல்கள் தொடுக்கப்படும் பட்சத்தில் மற்றைய நாடும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் இடப்பட்டிருந்தது. அதன் விளைவாக பாகிஸ்தானுடைய விமானப்படையின் ஒரு பகுதி தொடர்ச்சியாக சவுதி மண்ணில் தங்கியிருக்கும் என்ற ஒரு விவாதம் சர்வதேசத்தின் மத்தியில் சென்று கொண்டிருக்கின்றது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எவ்வகையான விளைவுகளை இது பிராந்தியத்தில் ஏற்படுத்தப் போகின்றது என்று. மற்றொரு தகவலும் கிடைத்திருக்கின்றது. யுனைடெட் அரபு எமிரகம் பாகிஸ்தானுக்கு வழங்கியிருந்த $3.5 பில்லியன் நிதியுதவியினை உடனடியாக திரும்ப செலுத்துமாறு கேட்டிருக்கின்றது. 2018ஆம் ஆண்டு தொடக்கம் பாகிஸ்தானுடைய மத்திய வங்கியில் நிலையான வைப்பு தொகையாக பாகிஸ்தானுடைய ஃபாரின் ரிசர்வ்ஸை பாதுகாப்பதற்காக இதை இட்டிருந்தது UAE. அண்மைய சில தினங்களாக பாகிஸ்தான் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகித்து வருகின்றது. அதன் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியினை சம்பாதித்திருந்தது UAE-இடம். அதன் விளைவாகத்தான் UAE இந்த அவசர கோரிக்கையினை விடுத்திருக்கின்றது. உடனடியாக தமது கடனை மீள செலுத்துமாறு. அதற்கு பாகிஸ்தான் பதிலும் வழங்கியிருக்கின்றது. இந்த மாத இறுதிக்குள் அந்த கடனை மீள செலுத்துவதாக உறுதியளித்திருக்கின்றது. அதன் பிற்பாடு பாகிஸ்தான் சவுதி மற்றும் கத்தாரோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தது அவசர நிதியுதவி விடயங்களுக்காக. அதற்கு மிகச்சிறந்த ஒரு பலனும் கிடைத்திருக்கின்றது. சவுதி மற்றும் கத்தார் இணைந்து பாகிஸ்தானுக்கு $5 பில்லியன் அவசர நிதியுதவியாக வழங்க இருக்கின்றன. பாகிஸ்தானுடைய மண்ணில் சவுதியினுடைய நிதி அமைச்சர் அண்மை சில தினங்களாக தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தார். அதன் விளைவாகத்தான் இந்த அறிவித்தல் வந்திருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இது எவ்வகையான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது. அதே சமயம் ஹோர்முஸ் நீரிணை மீதான கட்டுப்பாடுகள் தொடர்ச்சியாக ஈரானிடமே இருக்கும் என்றும் அதன் வழியாக எந்த ஒரு கப்பல்களும் செல்ல முடியாது என்றும் ஈரானுடைய அனுமதிகளுக்கு பின்னே செல்ல வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் இன்றைய தினம் ஈரானுடைய புரட்சிகர காவல் படை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஈரானுடைய சபாநாயகரும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்கா தமது நம்பகத்தன்மையினை இழந்துவிட்டது என்ற ஒரு விடயத்தையும் நேற்றைய தின பேச்சுவார்த்தையில் தமது கோரிக்கைகள் அமெரிக்காவினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றும் அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை தம்மாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். பாகிஸ்தானுக்கும் நன்றி தெரிவித்திருக்கின்றார் இந்த பேச்சுவார்த்தைகளை மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில் ஏற்படுத்தியமைக்காக. தொடர்ச்சியான விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பிராந்தியத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டம் தொற்றி இருக்கின்றது. இஸ்ரேல் தனது படைகளை தயார் நிலையில் இருக்குமாறு வேண்டியிருக்கின்றது. அமெரிக்காவும் தனது படைகளை தயார் நிலையில் இருக்குமாறு வேண்டியிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய அதிபருடைய கட்டளைக்காக அது காத்திருக்கின்றது. மற்றைய தினம் ஈரானும் தனது படைகளை தயார் நிலையில் இருக்குமாறு வேண்டியிருக்கின்றது. பிராந்தியத்தில் எவ்வகையான விளைவுகளை இந்த பேச்சுவார்த்தையின் தோல்வி ஏற்படுத்தப் போகின்றது என்பது இன்னும் சில வாரங்களில் அல்லது இன்னும் சில நாட்களில் தெரிய வந்துவிடப் போகின்றது. தொடர்ச்சியான வீடியோக்களுக்கு நண்பர்களை பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.